எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. மற்ற சிற்ற அன்னை மொழிகளை மதிப்போம், உற்ற பெற்ற அன்னை தமிழை மட்டுமே துதிப்போம் என்ற சீரிய சிந்தனை இந்த இனிய மாலை பொழுதில் இந்த பொழிலார்ந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் என் எழில்மிகு தமிழ் உறவுகள், அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள், தமிழ்நாடு நாள். நாம் தமிழர் என்று உணரக்கூடிய ஒரு உன்னதமான நாள். இந்த நாளை கொண்டாடுவதற்கு இங்கு பல்வேறு முன்னோர்களும் ஈகிகளும் தன்னுடைய இன்னுயிரையும் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஈந்திருக்கிறேன் என்று இந்த தருணத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். இந்த நாடு சும்மா இந்த நாள் வரவில்லை, ஒவ்வொன்றையும் போராடியே பெறக்கூடிய ஒரு அவலமான நிலையில் தமிழினம் இருக்கிறது என்பதை இந்த மேடையில் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படித்தான் தமிழ்நாடு நாள் விழாவும் இப்பொழுது நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு நாள் விழா என்ன என்பதை பற்றி நம்முடைய தம்பி சிறுவன் லோகசுகன் அருமையாக எடுத்துரைத்து சென்றார். அதை பற்றி நான் விளக்க விரும்பவில்லை. தமிழில் முதலாக இந்திய ஒன்றியத்திலிருந்து விடுதலை, வெள்ளைக்கார ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு மொழிவாரி மாநிலங்கள் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு கருத்தாக்கத்தை தமிழர்கள் முன்வைக்கவில்லை. இது ஒரு மிகவும் ஒரு அவலமான செய்தி. ஒன்றிரண்டு பெரியோர்கள் வைத்தார்கள். நம்முடைய மயிலாப்பூர் மாப்போ சிவஞானம் என்று சொல்லுவோம் இல்லையா, ஐயா, அவங்க மாதிரியான ஒரு சில தலைவர்கள் மட்டும்தான் அந்த கருத்தாக்கத்தை கோடிட்டு காண்பித்தனர். ஆனால் வலிமையாக முன்வைக்கவில்லை. ஒரு மக்கள் போராட்டமாக, ஒரு மக்கள் இயக்கமாக வரவில்லை. முதலாக இந்த மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க வேண்டும் என்று இந்திய ஒன்றியத்தில் போர்க்குடி தூக்கியது நம்முடைய ஆந்திர மாநிலத்தில் சேர்ந்த தெலுங்கு சகோதரர்கள் தான். அவர்கள் தான் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தினார்கள். அவர்களில் ஒரு தலைவராக விளங்கிய பொட்டி ஸ்ரீராமுலு என்பவர் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய உயிரையை நீத்து விட்டார். அதற்கு பிறகுதான் மிகப்பெரிய நெருக்கடி அன்றைய நடுவண் அரசு, ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அன்றைய நடுவண் அரசிற்கு போய் சேர்ந்து அந்த அழுத்தத்தின் காரணமாக குழுக்கள் அமைக்கப்பட்டு தம்பி சொன்ன மாதிரி பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மாநிலங்களாக இந்தியா பகுக்கப்பட்டது. அதுதான் மொழிவாரி மாநிலங்கள் பிரிவினை. பகுக்கப்பட்ட பொழுது நமக்கு மட்டும் மிகப்பெரிய, சொல்வதற்கு வருத்தமாக இருந்தாலும் அதுதான் உண்மை, தமிழ்நாட்டிற்கு மட்டும் மிகப்பெரிய ஒரு துரோகங்கள் இழைக்கப்பட்டு தமிழர்கள் பரவலாக பேசக்கூடிய பகுதிகளும் நமக்கு கிடைக்காமல் மிகப்பெரிய ஒரு அரசியல் இப்பொழுது எப்படி தொடர்ந்து தமிழர்கள் அனைத்திலும் ஒதுக்கப்படுகிறோமோ அதே போன்று அன்று நிகழ்ந்தது. இந்த செய்திகள் எல்லாம் இந்த தலைமுறையினருக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அந்த உணர்வற்று இருக்கிறோம். அது ஒன்றுதான் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஒரு பழமொழி சொல்வார்கள், நீ அடிமை என்று உணர்த்தினால் ஒருவன் தானாகவே விடுதலை தேடுவதற்கு முற்படுவான். இதுதான் உண்மை. ஆனால் அவன் அடிமை என்று உணரவில்லை என்றால் விடுதலை எங்கு தேடுவான்? தமிழர்களுடைய நிலை இன்று அந்த நிலையில் தான் இருக்கிறது. நாம் அடிமையாக இருக்கிறோம். நமக்கு மேல் பல்வேறு அரசியல் அழுத்தங்கள் நம்மளை திராவிடம் என்று ஒரு பக்கம் அழுத்துகிறது, ஒரு பக்கம் இந்தியம் என்று அழுத்துகிறது. பல்வேறு அழுத்தங்களுக்கு இடையில் நாம் மிகவும் சொகுசாக இருக்கிறோம். அந்த சொகுசை நாம் தொடர்ந்து மேற்கொள்வதற்கு வாய்ப்பாக, கெடு வாய்ப்பாக இந்த திரைப்படங்கள், இன்ன பிற கவன சிதறல் எல்லாம் நம்முடைய அரசியல்வாதிகளால் திட்டமிட்டு செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படித்தான் நாம் இருக்கிறோம். நாம் அடிமைகள் என்று முதல் உணர வேண்டும். தயவு செய்து இந்த தருணத்தில், இந்த மேடையில் நான் இதை பதிவு செய்வதில் எந்த விதமான வருத்தம் கொள்ளவில்லை. நாம் அடிமைகள், நாம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறோம் என்ற உணர்வை நாம் இதயங்களில் சுமக்க வேண்டும். நம்முடைய விடுதலை தானாக வரும். விடுதலை ஏதோ தனிநாடு அப்படி அப்படியெல்லாம் இல்லை. முதலில் நம்மை நாமே ஆள்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது முதல் அடிப்படை. நம்மை நாமே ஆள்வதுடன் மிகப்பெரிய விடுதலையாக இன்றைய சூழல் இருக்கிறது. தயவு செய்து தமிழர்களே அந்த உணர்வை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ்நாடு வடக்கெல்லை மீட்பு போராட்டத்தில் நமக்கு நம்முடைய பகுதிகள் எல்லாம் மறுக்கப்பட்டன. பெரும்பாலும் தமிழ் பேசக்கூடிய நம்முடைய இலக்கியங்களில் சான்றுகள் இருக்கிறது மட்டுமல்ல, நடைமுறையில் அதுதான் உண்மை. நீங்கள் ஆந்திராவில் எடுத்தீர்கள் என்றால் நெல்லூர் மாவட்டத்தின் சில பகுதிகள், முழுமையான சித்தூர் மாவட்டம், இந்த அனைத்தும் தமிழ்நாட்டை சேர்ந்தவை. சித்தூரில் உள்ள காலத்தி என்று சொல்லும் திருக்காலகத்தி
அங்கு கண்ணப்ப நாயனார் என்று ஒரு கதை இருக்கிறது. இந்த கண்ணப்பர் என்பவர் ஒரு வேடுவ குல தமிழர், அப்படித்தான் அடையாளப்படுத்தப்படுகிறார். அப்படித்தான் இந்த நம்முடைய 63 நாயன்மார் வரலாற்றிலும் இருக்கிறது. அவர் பேர் திண்ணன் என்று பெயர். அவர் வாழ்ந்த அந்த ஊர் தான் திருக்கால காலத்தி என்று சொல்கிறோமே, காலத்தி. அது தமிழ்நாடு. அந்த சித்தூர், புத்தூர், குப்பம், ஏகாம்பர குப்பம், திருமலை என்று சொல்கிறீர்களா, திருமலை, திருப்பதி என்று வடவேங்கடம், அதற்கு பேர் வடவேங்கடம் என்பது தமிழ் பெயர். அதுதான் நம்முடைய எல்லை. வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ்கூர் நல்லுலகம் என்று தொல்காப்பியத்தில் பாயிரத்தில் சொல்கிறார். இப்பொழுதில்லை, 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த நம்முடைய தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் வரையறுத்திருக்கிறார். சிலப்பதிகாரத்தில் நெடியோன் குன்றமும் தொடியோள் என்றால் அன்னைக்கு, தொடியோள் பவமும் தமிழ் சேர்ந்தது என்று வருகிறது சிலப்பதிகாரத்தில். பல்வேறு இலக்கியங்களில் இந்த எல்லை மிக தெளிவாக வரையறுத்துள்ளனர். இருந்தும் அந்த எல்லை நமக்கு கிடைக்கவில்லை. அந்த எல்லை ஊர்கள் நமக்கு மறுக்கப்பட்டன, பெரும்பாலான ஊர்கள் மறுக்கப்பட்டன. அப்பொழுது எழுந்து நின்று போராடிய மாபெரும் வீரர் தான் ஐயா சிலம்பு செல்வன் சொல்லுவோமே, மாப்போ சிவஞானம். அவர் போராடினார். உங்களுக்கெல்லாம் மங்களம் கிடார் என்று ஒரு மிகப்பெரிய தமிழ் பெரியார், அவரை தெரியாது பலருக்கு. ரொம்பவும் மிகவும் ஆர்வமாக இதை படிப்பவர்கள் வேண்டுமானால் தெரிந்திருக்கலாம். அந்த மங்களம் கிடாருடைய பணி ஒப்பற்றபடி அவர் வடக்கெல்லை மாவீரர் என்று அழைக்கப்பட்டார். அவர் அரக்கோணத்தை சேர்ந்தவர். புளியமங்கலம் என்ற ஒரு சிற்றூரை சேர்ந்த மிகப்பெரிய தமிழறிஞர், தமிழ் புலவர். தான் இரவு பள்ளி நடத்தி 25க்கும் மேற்பட்ட தமிழ் புலவர்களை உருவாக்கியவர். பல நூல்கள் எழுதி வெளியிட்டவர். தமிழ் மீதும் தமிழ்நாட்டில் உள்ள காதலால் அந்த வடக்கெல்லை போராட்டத்தினுடைய ஆணிவராக அந்த மங்களங்கிழார் ஐயா சிற்றூராக உறங்காமல் உண்ணாமல் அலைந்து திரிந்த மக்களை திரட்டி அந்த மாபெரும் போராட்டத்தினுடைய ஒரு அச்சு அணியாக விளங்கியவர் மங்களங்கிழார். மாப்போ சிவஞானம் தான் அதனுடைய அரசியல் முகம். தமிழரசு கழகம் என்ற அந்த ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் இந்த வடக்கெல்லை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. அந்த காலத்தில் 1950களில் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த கட்சி, அரசியல் பேசுகிற தவறான வேண்டாம், உண்மையை சொல்ல வேண்டும், அவர்கள் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் திராவிடர்கள் என்று சேர்த்து நாங்கள் போராடுகிறோம் என்று பம்மாத்து காண்பித்து வடக்கெல்லையில் நமக்கு செய்த துரோகங்கள் என்றால் நான் பட்டியலிடுவதற்கு எனக்கு நேரமில்லை. அந்த திராவிட முன்னேற்றம் அவ்வளவு துரோகத்தை இந்த வடக்கெல்லை போராட்டத்தில் நமக்கு செய்தது. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தமிழர்களுடைய எழுச்சிமிகு போராட்டங்களினுடைய அந்த விளைவை மட்டும், நேர்மறையான அரசியல் மட்டும் பயன்படுத்தி அரசியலை பெறுவதற்காக அதை பயன்படுத்திக் கொண்டன ஒழிய அந்த போராட்டத்தை நிற்போம், அந்த போராட்டத்தை செய்து தமிழர்களுக்கு பகுதிகளை மீட்டு தருவோம் என்று செயல்படவே இல்லை. குறிப்பாக தந்தை பெரியார் என்று அழைக்கக்கூடிய அந்த பெரியவர் ஈவேரா அவர் என்ன செய்தார் என்றால், இந்த போராட்டத்தில் மிகப்பெரிய முட்டுக்கட்டாக இருந்து இந்த பகுதிகள் எல்லாம் சித்தூர் எல்லாம் ஆந்திர மாநிலத்துக்கு தான் போய் சேர வேண்டும் என்று அவர் குரல் கொடுத்து அதற்காக உழைத்து நிற்கிறார். அதற்கான சான்றுகள் இருக்கின்றன. அவர் இந்த வடக்கெல்லை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கோமாளிகள் என்று சொன்னார். தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டும் என்று வடக்கெல்லைக்காக போராடும் பொழுது அந்த பகுதிகள் சித்தூரோ, ஏகாம்பர குப்பமோ, திருப்பதியோ, திருமலையோ, தமிழ்நாட்டில் தமிழ் பேசும் மக்கள் நிரம்ப வாழக்கூடிய அந்த பகுதிகள், அதுபோன்று கர்நாடகத்தில் இருக்கும் கோலார், தங்கவயல், குடகு வரை தமிழ் தான். குடகு என்று சொல்லுமே, குடகே தமிழ் பெயர் தான். கூர்க் என்று சொல்கிறார் என்று கர்நாடகத்தில், அதெல்லாம் தமிழ் பகுதிகள். அதெல்லாம் இணைய வேண்டும் என்று போராடும் பொழுது இவர்கள் கோமாளிகள் என்று தன்னுடைய பத்திரிகைகளிலும் தன்னுடைய ஊடகங்களிலும் எழுதி பதிவு செய்தவர் இந்த பெரியார் என்று அழைக்கப்படும் ஈவேரா என்ற அந்த பெரியவர். இந்த மாதிரியான துரோகங்கள் தமிழர்களுக்கு தொடர்ந்து இழைக்கப்பட்டது. இந்த செய்திகளில் தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் அவர்கள் நம் சகோதரர்கள் தான், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் இந்த போராட்டங்களில் திட்டமிட்டு நம்முடைய தமிழ் பேசும் பகுதியில் அவர்களுக்கு வர வேண்டும் என்று பலரும் வேலை செய்த பொழுது முன்னணியில் நின்றார் அந்த மாப்போசி ராமணியாரன் சொல்லுமே, மாப்போ சிவஞானம் ஐயா. அவர்கள் மிகப்பெரிய ஒரு தலகத்தராக விளங்கி நமக்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு சென்னையை நமக்காக மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின்பு மீட்டார்கள். மதராஸ் மனதே என்று தெலுங்கர்கள் அங்கு போராடி மிகப்பெரிய பரப்புரைகள் எல்லாம் அவர்கள் ஏற்படுத்தினார். அதையெல்லாம் முறியடித்து மாப்போ சிவஞானம் ஐயா அவர்கள் நமக்கு திருத்தணி தமிழ்நாட்டை சேர வேண்டும், தமிழ் கடல் முருகனுடைய குன்றம் என்பது திருத்தணிகை, அது தமிழை சேர்ந்தது என்று வாதாடி அதற்கு பக்கத்தில் தான் அந்த ஏகாம்பர குப்பம் ஆந்திராவுக்கு போய்விட்டது. ஆனால் அதுவும் தமிழ் பகுதி தான். சித்தூர் மாவட்டம் மொத்தமுமே தமிழ். ஆனால் அது நமக்கு கிடைக்கவில்லை. திருத்தணி மட்டும் நமக்கு கிடைத்தது.
நம்முடைய சென்னை நமக்கு கிடைத்தது. பல பகுதிகள் நாம் இழந்து விட்டோம். இந்த வடக்கெல்லை போராட்டம் என்பது பெருமைக்குரியதாக சொன்னாலும் தமிழர்கள் பெரும்பாலும் இழந்ததுதான் அதில் அதிகம். அதை சொல்வதற்கு இங்கு நேரம் இல்லை. ஆனால் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தலகத்தராகிய ஐயா மாப்போ சிவஞானம் அவருடைய பெயரில் தான் இந்த அரங்கம் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. மாப்போ சிவஞானம் ஐயா, மங்களங்கிழா இப்படி போன்ற பெரியோர்களை நம்முடைய இதயத்தில் இருத்தி இனிமேலும் நம்முடைய உரிமைகளையும் இடங்களையும் நம்முடைய வாழ்வியலையும் நம்முடைய பண்பாட்டு திருட்டையும் தடுப்பதற்கு தமிழர்கள் போராட வேண்டும். போராடவில்லை என்றால் நம்முடைய எதிர்காலம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியும் சூனியமாக இருக்கும் என்பதை இந்த மேடையில் பதிவு செய்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.